சார் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் 2 months தான் டிஃப்ரென்ஸு. 2 months. ஆனால் அதுக்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எனக்கு காலில் விழுன்னு கேட்பான் சார். பைத்தியம்ங்க இதெல்லாம். பைத்தியம் என்னங்க போ எல்லாம் போங்க. போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க பூட்டி வைங்க உள்ள பூட்டி வைங்க சார். என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாமல் வந்தாங்க சார். உம்மள சோக்கு கேக்குதா பாபு? உம்மள சோக்கு. இல்லை சார் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்புறம் என் பின்னாடி சுற்றும் போது கூட எப்பயுமே ஐடி கார்டு இல்லாமல் தான் வருவான். அப்போ நான் கேட்டேன் ஐடி கார்டு எங்கடான்னு கேட்டால் எனக்கு இன்னும் இஷ்யூ பண்ணலன்னு சொல்லுவான். என்னங்க இது? கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு ஓகே லவ் அக்செப்ட் பண்ண அடுத்த நாளில் சார் அவன் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டான், நீ வந்து செப்டம்பர் பார்ன் தானே, நான் வந்து நவம்பர் பார்ன் அப்படி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இல்லை இப்போ ஓகே ஆன பிறகு நீங்கள் சொல்லி நீ என்னோட சின்ன பையன் சாரி நீ ஏமாத்திட்டு லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு செகண்ட் போதும் டோட்டலா விட்டுருவேன் நான். விட்டுறாப்பா. அந்த செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது. அட போடா. அதுலேயும் 2 மாதம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க, அவங்களாம் நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. சச்சின் எவ்வளோ பெரிய மனுஷன், 100 centuries அடிச்ச ஒரு ஆளை ஆகுன்னா இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறாங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. வீட்டில் சொன்னாங்க சார். என்ன தெரியுமா சொன்னாங்க, 2 மாச குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான், உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படிலாம் நான் சொன்னேன். உனக்கு அசிங்கமா இல்லை, 2 மாசம் உன்னோட சின்ன பையன் ஒரு தம்பின்னு கூப்பிடுற வயசுல நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட அப்படிலாம் சொல்றாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. காலேஜ்ல வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு அட்மிஷனுக்காக போயிருந்தோம். இப்போ ஒரு பையன் வந்து கேட்டான், யாருக்கு அட்மிஷன் வந்திருக்கீங்க, இவருக்கா அப்படின்னு கேட்டார். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. என்ன வந்து அக்கான்னு கூப்பிட்டு, அக்கா யாருக்கு அட்மிஷனுக்கு வந்திருக்கீங்க, இவருக்கா அப்படின்ட்டு. இவர் வந்துட்டு ஆமாம் என் அக்கா தான் இவர், அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு அக்கானே மெயின்டைன் பண்ணிட்டுறாங்க. டே தம்பி, அவன் 2nd இயர் படிக்கிறான், இவர் 1st இயருக்கு அட்மிஷன் போன மாதிரி. டே தம்பி, இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கு, இப்படி தானே இருக்கணும், எங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும், அந்த மாதிரி அவன் கிளாஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன வயசு டிஃபரன்ஸ் உங்களுக்கு? 6 months தான் சார். 6 months தானா? ஆனால் நீ அவர் இயல்பாகவே ஆள் கொஞ்சம் சின்ன பையனா இருக்காரு. ஆனால் உலகத்துடைய பல ரகசியங்களை டைரக்டர் திலீபன் நீயால வந்து சொல்லணும்னே காத்து வச்சிருப்பாங்களா?